தீய சக்தின்னு எதை வச்சு தீய சக்தி? திமுக வந்து தீய சக்தி. எதற்கு எதிரான? சனாதனத்துக்கு எதிரான தீய சக்தி. திமுக தீய சக்தி தான். சனாதனத்துக்கு எதிரானது, ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானது, எல்லாருக்கும் மெல்லாமல் அதுக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கும் போது அதுக்கு எதிரான தீய சக்தி. அவர் சனாதன பார்வையில இருந்து பாக்குறாரு. அதனால திமுக தீய சக்தி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றவரு அவருடைய சூழ்நிலையே உங்களுக்கே தெரியும். அதை நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்பல. நாங்க அவரை அவரை வந்து பயன்ல சேர்த்துக்கவே இல்லை. எங்களுக்கு எதிரி வந்து இப்ப கூட எடப்பாடி கூட கிடையாது, அண்ணன் மோடி தான், பிரதமர் மோடி தான், அமித்ஷா தான். பெண்களுக்கு என்ன செய்யலன்னு கேளுங்க. மாதந்தோறும் அவங்களுக்கு 1000 ரூபாய், அவங்க ஒரு மருத்துவ செலவு கூட சரி, பஸ்ஸுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு அவங்களுக்கு ஆயிக்கிறது. பின்ன அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் கூட நம்மளோட பிள்ளைங்க கூட நான் தேர்வுல வந்து யூஜிசியில வந்து நல்லா முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஐயாவோட நலத்திட்டங்கள்லயே நிறைய விஷயங்களை வந்து எல்லாரும் பயன்படுறாங்க. அப்படிங்கும் போது என்ன திட்டம் செய்யலன்னு நீங்க கேளுங்க. பாலிடிக்ஸ் தெரியாம பேசுறவங்களுக்கு நம்ம திருப்பி பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நம்மளும் முட்டாள். நாங்க வந்து தமிழ்நாடு கொண்டு போறதுக்கான வழியில இருக்கோம். வெள்ளட்டும் தமிழ் பெண்கள் பரப்புரையிலயும் நான் இருக்கேன். ஒவ்வொரு வீடா போய் பரப்புரை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுல வந்து எங்களோட திட்டங்களை பத்தியும் எங்களோட என்ன நலத்திட்டங்களை பத்தியும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியோ அதெல்லாம் எந்த இதுவுமே நாங்களும் பேசல. அவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவ்வளவுதான். எங்களை பார்த்ததால எடப்பாடியே போன டைம் மகளிருக்கு வந்து இதெல்லாம் சாத்தியமா ஆகாதுன்னு சொன்னவர் இந்த முறை எப்படி 2000 ரூபாய் சாத்தியமாக? நிதி நெருக்கடின்னு சொன்னவர் இந்த முறை 2000 எப்படின்னா சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட முதல்வர் வந்து அறிவிப்பை பார்த்து, ஒவ்வொரு அறிவிப்பையும் பார்த்து வடநாடுகள் ஃபுல்லா இப்போ வந்து நம்மளை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. உண்மையா இல்லையானே? உண்மையா எப்படிப்பட்டது? வடநாட்டுல நம்மளை பார்த்து தான் தேர்தல் அறிக்கையே விடுறான். இப்போ இன்னைக்கு அங்கிட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வடநாட்டுல பார்த்தீங்கன்னா பூரா மகளிருக்கு இலவசங்கிறான். இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, பேருந்து நிலையம்லாம் பேருந்துலாம் வந்து மகளிருக்கு இலவசங்கிறான். இது எங்க இருந்து? தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிக்கிறான். ஒவ்வொரு விஷயம் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணி மாதிரி யூகமா வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி தூங்க போறதே கிடையாது. 2 மாசம் 200 தொகுதி வெல்வது உறுதி. மாநாடு ரொம்ப சிறப்பா நடந்துருச்சு. என்னாலும் எங்கள் அமைச்சர் இந்த மாநாட்டு நடைபெறதுக்காக ராப்பகலா கண்ணு முழிச்சு நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு மாநாடு. மகளிருக்கான வேண்டிய வசதிகள்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. சாப்பாடு தண்ணி வசதி அத்தனை பேத்துக்கும் வந்தவங்களுக்கு தண்ணி வசதி சாப்பாடு வசதி அவங்க கையிலே கொடுத்து அவங்க உட்காந்துருக்க இடத்துல கொடுத்து இது பண்ணாங்க. சாப்பிட்டாங்க. திருப்தியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, பிரம்மாண்டமா இருந்துச்சு. மிரள வச்சுட்டாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. தளபதி இவ்வளோ நேரம் இந்த மாநாட்டுல தான் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 லட்சம் பேருக்கு சாப்பாடு, அதுவும் பிரியாணி போடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்ப அது எவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னா செஞ்சது யாரு? KN நேரு சார். அவர்கிட்ட விட்டா தலையால பணியை எப்படி செய்வாரு? அப்படி செஞ்சிருக்காரு. அதனால எதுவுமே தட்டுப்பாடு இல்லை. இன்னுமே நிறைய பாட்டில்ஸ் எல்லாமே தண்ணி எல்லாமே ஃபுல்லா தான் இருக்கு. யாருக்குமே தண்ணி தட்டுப்பாடெல்லாம் கிடையாது. பவுன்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருமே தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால யாருமே எதுக்குமே தட்டுப்பாடு இல்லை, நெரிசல் இல்லை. அவங்கவுங்க அந்தந்த சீட்ல உட்காந்து அழகா பேச்சை கவனிச்சுட்டு எல்லாருமே பாருங்க ரிலாக்ஸ்டா எல்லாருமே போறாங்க. இப்போ நான் வந்து இவ்வளவு தைரியமா இப்ப இத்தனை மணி நான் டோல்கேட் இந்த இடத்துல நான் இங்க நிக்கிறேன்னா பாதுகாப்புன்றது ஒவ்வொரு ஆண்கள்கிட்டயுமே இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே பேட் டச் இல்ல, நெசுக்கல் இல்ல. முக்கியமா நெசுக்கல் இல்லாததுனால எல்லாருமே ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா திருவிழாவுக்கு அந்த மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கோம். அரசியல் தெரிஞ்சவங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அரசியல் தெரியுதான்னு தெரியல, அவ்வளவுதான். இல்ல, பெரும்பாலும் இப்பெல்லாம் படிச்சவங்க தான் எல்லாருமே. அதனால அவங்களோட பர்சனல்ல தலையிடக்கூடாதுன்றது எங்களோட திமுகவோட கொள்கையா கூட இருக்கலாம். அதனால அவங்க பர்சனல் அதை வந்து நாங்க திமுகவா ஒரு மகளிரா அதை வந்து நாங்க பேச விரும்பல. அது அவரோட பர்சனல். அத இது பொலிட்டிக்ஸ்ல கொண்டு வராம இருந்தா அவருக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. 2024 2 பேருக்கு மட்டும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி பாலிடிக்ஸ் தெரியாம பேசுறவங்களுக்கு நம்ம திருப்பி பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நம்மளும் முட்டாள். நாங்க வந்து தமிழ்நாடு கொண்டு போறதுக்கான வழியில இருக்கோம். வெள்ளட்டும் தமிழ் பெண்கள் பரப்புரையிலயும் நான் இருக்கேன். ஒவ்வொரு வீடா போய் பரப்புரை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதுல வந்து எங்களோட திட்டங்களை பத்தியும் எங்களோட என்ன நலத்திட்டங்களை பத்தியும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியோ அதெல்லாம் எந்த இதுவுமே நாங்களும் பேசல. அவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவ்வளவுதான். 2024 எவ்வளவு பெரிய
அதான் இப்ப 200 ஏக்கர்ல போட்டிருக்கோம். 200 கண்டிப்பா வெல்லுவோன்னு நம்புறோம். ஜெயிப்போம் கண்டிப்பா. நீங்க பார்க்கும்போதே தெரியும் அதோட நோக்கம் என்னன்னு. நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு மக்கள் இங்க வந்திருக்காங்கன்னு. இது மாநாடுங்கிறது உங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா கூட இருக்கலாம். இது நம்ம ஏற்படுத்திக்கிட்டது இல்ல, நம்ம சமுதாயமும் இந்த திமுகவும் உண்டாக்கிக்கிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு சேஃப்டி அப்படி ஒன்றும் இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல சார். ஏன்னா இங்க இருக்க மக்களோ இந்த பசங்களோ அப்படிலாம் ஒண்ணு முறைகேடா நடந்துகிட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் சில தெரியல. பேர் மாநாடு போடுறாங்க, சில விபத்துகள் நடந்துருது, பெண்கள் அவ்வளவு பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி சம்பவம் இங்க முறைகேடு நடக்கிற மாதிரி இங்க ஒன்றும் ஒருங்கிணைப்புலாம் சரியில்லாமலாம் இல்லை சார். கரெக்டான ஒருங்கிணைப்பு, அது ஆனால் வாலண்டியர்ஸ், அதுக்கான பொறுப்பாளர்கள், அதுக்கான முக்காவாசி பேரை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் மெயினாவே போட்டிருக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சார். பெண்கள் வந்து எவ்வளவு கொண்டாடுறாங்க இந்த ஆட்சி? பெண்களுக்கு என்ன செய்யலன்னு நீங்க கேளுங்க. பெண்கள் கொண்டாடலன்னு கேட்காதீங்க சார், கேள்வியே தவறு. சரிங்களா? பெண்களுக்கு என்ன செய்யலன்னு கேளுங்க. மாதந்தோறும் அவங்களுக்கு 1000 ரூபாய், அவங்க ஒரு மருத்துவ செலவு கூட சரி, பஸ்ஸுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு அவங்களுக்கு ஆயிக்கிறது. பின்ன அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் கூட நம்மளோட பிள்ளைங்க கூட நான் தேர்வுல வந்து யூஜிசியில வந்து நல்லா முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஐயாவோட நலத்திட்டங்கள்லயே நிறைய விஷயங்களை வந்து எல்லாரும் பயன்படுறாங்க. அப்படிங்கும் போது என்ன திட்டம் செய்யலன்னு நீங்க கேளுங்க. அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக 2026 ஜெயிச்சு இதை விட இன்னும் சிறப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் செய்வாங்கங்கிறது எல்லாரும் அதை தான் யோசிக்கிறோம். அதே தான் நடக்குங்கிறது எங்களோட நம்பிக்கையும் கூட சார். மாநாடு எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னா எவ்வளவு மாநாடு மிக சிறப்பாக இருந்துச்சு. அது மாநில மாநாடுன்னு சொன்னாலும் ஒரு மனநிறைவான மாநாடு. அதாவது கடந்த கால 5 ஆண்டு காலத்தில் செய்த திட்டங்களை சொல்லியும், அடுத்த 5 ஆண்டு கால லட்சியங்கள், அதுக்கான நம்ம லட்சியம் என்ன, நோக்கி என்னன்ற சொல்லியும் ஓட்டு கேட்க சொல்லியிருக்காரு. குறிப்பா 200 ஏக்கர் நிலத்துல நமக்கு எங்களை எல்லாம் வர வச்சு எங்களை எங்கள்கிட்ட உற்சாகத்தை பெற்று அதே ஊக்கத்தை எங்கள்கிட்டையும் கொடுத்து, நீங்க மீண்டும் வெல்லுவோம் 200 படைப்போம் வரலான்ற ஒரு லட்சணையை அடைய சொல்லி செஞ்சிருக்காரு. மிக சிறப்பான மாநாடு. ஏற்பாடுகள் ஒவ்வொன்றுமே சிறப்பு. அதாவது மழை போல வந்து தண்ணீர் பாட்டில் ஏற்பாடுகள், சாப்பாடு இன்னும் மீந்து போன சாப்பாடு எண்ணி பார்த்தாலும் அதிகமாக இருக்கும். எந்த விதத்திலையும் எல்லாரும், அதாவது திமுக மாநாடுகள் என்பது மாலை நேர கூட்டம்ன்றது மாலை நேர கல்லூரின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிகரானது ஒவ்வொரு பொதுக்கூட்டமும். இன்றைய கூட்டமும் பல கட்சிகள் எப்படி நடந்ததுன்னு பார்த்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய பாடமாவோ, எந்த உயிர் சேதம் இல்லாமல் எப்படி திட்டமிட்டு செய்ய முடியுன்றதுக்கு மிக சிறந்த முன்னுதாரணமா ஐயா நேரு அவர்கள் செஞ்சிருக்காங்க. இந்த மாநாட்டை செஞ்சிருக்காங்க. நேரு என்றாலே அது எப்பயுமே நேர்த்தியா செய்யக்கூடிய ஒரு மாநாட்டை, அது பாராட்டத்தக்க செயல். அதை நம்ம சொல்லவே வேண்டாம். அதை இருந்தாலும் அது நன்றியோடு நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். மிக சிறப்பான ஏற்பாடு, மனநிறைவான மாநாடு. திருப்தியோடு நான் என் ஊருக்கு திரும்புகிறேன். இப்ப நன்றி. விஜய் அதை சொல்ல முடியாது. தன்னுடைய சொந்த மனைவிக்கு தன்னுடைய மனைவிக்கு வீட்டுல இருக்க இடம் கொடுக்கல. அவங்க கோர்ட்ல போய் கேட்கற நிலைமை இருக்கு. எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. விவாகரத்து பெருமுறை மனைவி என் வீட்டு அந்த மனைக்குள்ளதான் இருக்கணும், அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. இதையும் நீதிமன்றத்துல போய் கேட்கிற பட்சத்துல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் இங்க வந்துட்டு போயிருக்காங்க. பெண்கள் மாநில மாநாடு நடத்திட்டு போய் நம்ம நடத்தியிருக்கோம், தஞ்சாவூர் நடத்தியிருக்கோம். எல்லாருமே சிறப்பான முறையில திரும்பி போனாங்க. அது பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ஒரு ஆதாரமில்லா குற்றச்சாட்டு சொல்லலாம். பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தோழிகள் விடுதி இருக்கு. குடும்பத்தை விட்டுட்டு சென்னை அவ்வளவு பேர் தங்கி இருக்கு. தோழிகள் விடுதி இருக்கு. பாதுகாப்பு தானே இருக்கிறாங்க. அவங்க பாதுகாப்புக்கான ஒரு அமைப்பு தான் தோழிகள் விடுதி கூட. அதனால ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வந்து அதிகமா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள பெண்கள் பாதுகாப்பு குறைவா இருக்குன்றது ஒரு ஆதாரமான குற்றச்சாட்டு. வன்மம், தீய சக்தின்னு எதை வச்சு தீய சக்தி? திமுக வந்து தீய சக்தி. எதற்கு எதிரான? சனாதனத்துக்கு எதிரான தீய சக்தி. திமுக தீய சக்தி தான். சனாதனத்துக்கு எதிரானது, ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானது, எல்லாருக்கும் மெல்லாண்டு அதுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கும் போது அதுக்கு எதிரான தீய சக்தி. அவர் சனாதன பார்வையிலிருந்து பாக்குறாரு. அதனால திமுக தீய சக்தியா தெரியுது. அதுதான் சொல்றேன். அது அங்க இருந்து அந்த பார்வை அங்க இருக்கு. இல்லைன்னா கேட்டுக்க மாட்டாருல்ல. முதல்ல அது ஸ்டாலின் சார் சொல்றார், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு. டெல்லிக்கும் அப்படின்றது டெல்லி இல்ல, ஊரை குறிக்கல. அவருக்கு தமிழ்ல ஆகுபெயர் ஒரு இலக்கணம் இருக்குது. ஆகுபெயர்னா இடத்தை நேரடியாக குறிக்காம ஊர் அழிகிறதுல ஊர் அழாது, ஊர் மக்கள் அழுகுறாங்கன்றது. டெல்லின்றது ஊரோட பெயர் இல்லை, அவங்களோட சித்தாந்தம். அவங்க சித்தாந்தத்துக்கும் நம்ம சித்தாந்தத்துக்கும் இந்த போர் அப்படின்றதுதான் இது டெல்லிக்கும் சென்னை தமிழ்நாட்டுக்கும் உள்ள போர் அப்படின்னு சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிந்தனை இருக்கணும். சிந்தனை இல்லாத தலைவருக்கு புரியாது, தற்கொலைக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை.
எப்படி நடந்தது? எவ்வளவு சிறப்பா நடந்தது? மாநாடு நீங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க, எவ்வளவு அருமையா இருந்துச்சு. மக்கள் அலைய பாருங்கண்ணே, கடல் அலை போல சென்னையில இருந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து மதுரை நெடுஞ்சாலை ஃபுல்லா அலை மோதுது. இப்படிப்பட்ட வரலாறு படைத்த மாநாடு ஒரு சின்ன சலசலப்பு இல்லாம ஒரு எங்கனையாச்சும் விழுந்தான் வச்சான் ஆனா வச்சான் இளைஞர் பட்டாளம், எவ்வளவு இளைஞர் பட்டாளம் பாத்தீங்க, எவ்வளவு மகளிர் பாதுகாப்பு, எவ்வளவு போலீஸ் எல்லாம் இருக்கு. ஏதாச்சும் ஒரு போலீஸுக்கு யாராச்சும் ஒம்புழுப்பு. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல தொண்டர்கள் எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ அனைத்து கட்சிகளும் மாநாடு போடுது. இந்த மாதிரி ஒரு மாநாடு இந்திய அளவுல நடந்திருக்கா? அமைதியா எந்த அளவுக்கு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, மக்கள் அமைதியா உட்காந்து எவ்வளவு அமைதியா கேட்டாங்க. எவ்வளவு பெரிய வெற்றி மாநாடு இது. நாளை வந்து 200க்கு 200 உறுதியா வெல்வது உறுதி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தர மாட்டேங்குது திமுகன்னு விஜய் சொல்றாரு. அதை எப்படி பார்க்கறீங்க? அண்ணே, அவரு கண்டிப்பா இந்த மாநாட்டை இந்த பார்த்தாலே மாநாட்டுல நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு சொல்லுங்கண்ணே. பெண்களுக்கு எவ்வளவு தூரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றவரு அவருடைய சூழ்நிலையே உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா. அதை நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்பல. நாங்க அவரை பேசவும் அவரை வந்து பயன்ல சேர்த்துக்கவே இல்லை. எங்களுக்கு எதிரி வந்து இப்ப கூட எடப்பாடி கூட கிடையாது, அண்ணன் மோடி தான், பிரதமர் மோடி தான், அமித்ஷா தான். அவருடைய கைக்கூலியா தான் எடப்பாடி இருக்காரு. அவரை நான் கணக்குல சேர்த்துக்கல. இவரை நாங்க வந்து விஜய கணக்குல வச்சுக்கலனே, அவரை கணக்குல சேர்க்கவே வேண்டியது இல்லைண்ணே. அவர் வந்து எது வேணா சொல்லிட்டு போட்டோம், உளறிட்டு போட்டோம். எங்களை பார்த்தேன்ண்ணே, சொல்லிட்டு போட்டோம்னே. அவருக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லைண்ணே. திமுக தீய செய்தி சொல்லிட்டு போட்டோம், அதே சொல்லிட்டு போட்டோம். இது என்னண்ணே, நீங்க அவர் ஃபேமிலியில வந்து இப்ப பிரச்சனைகள் எவ்வளவு வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்கிற தெளிவா உங்களுக்கு ஊடகத்தில் தெரியுது. ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியல. அவர் மகளிர் கூட்டமும் ஒரு கூட்டத்தை போட்டு நேற்று சென்னையில போட்டுக்கிட்டு ஏதோ அறிவிப்பு விடுறாரு. அறிவிப்பே இல்லைங்கிற, இலவசமே இல்லைன்னவர் நேற்று எப்படின்னா அதை 2500 கொடுப்பேன் வைப்பேன் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, புலம்பிட்டு இருக்காரு. பேப்பரை பார்த்துக்கிட்டு எங்க தலைவரோட பேச்சு வயசு எத்தனை? எங்க தலைவர் வயசு, எங்க தலைவரோட வயசு எத்தனை? எப்படியா சூழ்நிலை எவ்வளவு ஸ்பீடா இந்த வயசுல அவ்வளவு தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பேச முடிஞ்சா பேப்பரை இப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு, 2500ங்கிறாரு. அதை பேசி அதை யோசிக்கிறாரு. பேப்பரை பார்த்துன்னு 1000 யோசிக்கிறாரு. விஜய் நாங்க வந்து கண்டனத்துல சேர்க்கவே மாட்டோம்னே. எங்களுக்கு வந்து டெல்லி தமிழ்நாடு அண்ணன் சொல்லிட்டாப்ல, சிஎம் இன்னைக்கு சொல்லிட்டாப்ல, நாங்க வந்து தமிழ்நாடா டெல்லியா இதுல போராட்டம் 200க்கு 200. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.